இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகளே அவனை கேட்டருளினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம் முகத்தை அவனுக்கு மறைக்காமல் அவன் கூப்பிடும்போது அவன் ஜப விண்ணப்பங்களை கேட்டு அவனுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் மரணத்தினின்று தன்னை ரட்சிக்கிறதுக்கு வல்லமுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார்னு எபிரேயர் 5:7 பார்க்குறோம். அவர் தனக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம். அவர் பட்ட பாடுகள் இந்த உலகத்தில் நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதல் நிமித்தம் அவர் பட்ட பாடுகள் அவர் கீழ்ப்படிதலை காண்பித்தார் இல்லையா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் குமாரனை இவ்வளவாய் கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார் இல்லையா. அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே போல் தம்மை தாமாகவே முன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால் அவர் பூரணமான பின்பு அந்த தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவரே காரணராக இருந்தார்னு பார்க்குறோம். வானங்களும் அவருடைய நீதியை அறிவிக்குதுன்னு தேவனுடைய நியாயாதிபதி தேவனே நியாயாதிபதியாக இருக்கார் இல்லையா. வானம் கூட அதனுடைய நீதியை அறிவிக்கும்னு சங்கீதம் 56:9 வசனத்தில் பார்க்குறோம். அதனால் என் ஜனமே நீ கேள், நான் உன் தேவன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் நான் சாட்சியிடுவேன்னு சொல்கிறார். நானே தேவன், உன் தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் உன் பலிகளின் நிமித்தம் உன்னை நான் கடிந்து கொள்ள, நீ செலுத்துகிற பலியினாலே நான் உன்னை கடிந்து கொள்ள போவதில்லை, உன் தகன பலி எப்போதும் என் கண்ணுக்கு முன்னாக இருக்குன்னு சொல்கிறார். இன்னைக்கு நீங்கள் பாடுகள் உபத்திரங்கள் படும்போதும் தேவனை துதிக்கிறதுலையும் ஸ்தோத்திரம் செலுத்துறதுலையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் கொடுக்க நாம் தவறவே கூடாது. அந்த நேரத்துலையும் நம்ம தேவனை தேடுகிறோமா, நீடிய சாந்தத்தோடு நம் சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறோமான்னு பார்ப்பார் இல்லையா. அந்த அவரிடத்துலேருந்து நம்ம கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கீழ்ப்படிதலுக்கு அவரே முன்மாதிரியும் காரணராக இருந்தார்னு இப்போ வசனத்தில் பார்த்தோம். அதனால் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டொருளி விசாலத்தில் வைத்தார்னு சங்கீதம் 118:5 பார்க்குறோம். நெருக்கமான சூழ்நிலைகள்லையும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் தருவார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்னு எபிரேயர் 2:18 கூட பார்க்குறோம். சங்கீதம் 116:3-6 வரைக்கும் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்ததுன்னு தாவீது சொல்கிறார். அவர் தன் சத்ருக்களும் தன் மகனாகிய அப்சலோமும் ராஜாவாக இருந்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த சவுல் ராஜாவும் தாவீதை துரத்தும் போதெல்லாம் அவருக்கு எப்படி இருந்தது? மரண கட்டு தன்னை சுற்றி கொண்டதும் பாதாள இடுக்கண்ணில் அவர் சிக்கி கொண்டதாக அவர் எண்ணுகிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் சொல்லி தேவனிடத்தில் கெஞ்சி கேட்குறாரு. எப்போவுமே நீங்கள் கூட கெஞ்சி கேட்கணும், தேவனிடத்துல கண்ணீர் விட்டு கேட்கணும். அந்நாளை போல் உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்திலே ஊற்றணும். உங்கள் பிரச்சனை பாடுகளை தேவனுக்கு முதலாவது தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு நம்ம காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கபடற்றவர்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நான் மெலிந்து போனேன்னே இங்கே தாவீது சொல்கிறார். அவர் என்னை ரட்சித்தார். அப்போ நீங்கள் கபடற்று சுத்த இருதயம் உள்ளவங்களாக இருந்த இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கார்னு கூட வசனம் இருக்கு இல்லையா. அதனால தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். அதே போல் சிறுமையும் துயரமும் உள்ளவன்னு தாவீது சொல்கிறார். சங்கீதம் 69:29 பார்க்குறோம். உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாகன்னு சொல்கிறார். என்ன தேவனுடைய நாமத்தை நான் பாட்டினாலே துதித்து, அப்போ அவர் பாடுகள் படும்போதும் சோதிக்கப்படும் போதும் நெருக்கப்படும் போதும் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார் இல்லையா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும்னே தாவீது சொல்கிறார். அவர் ஸ்தோத்திரத்தினாலே தேவனை மகிமைப்பட்டு கொண்டே இருந்தார். அதனால் இன்றைக்கி உங்கள் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கீங்களா? அதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவாங்களாம் மற்றவங்களாம். அதனால் நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்கள் இதயம் வாழணுன்னு சங்கீதம் 69:32 பார்க்குறோம். சங்கீதம் 34:6 பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாகி ரட்சித்தார்னு பார்க்குறோம். தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் இடுக்கண்கள்லேருந்து உங்களை நீங்களாக்குவார்.
இங்கே தாவீது தன்னை தாழ்த்துகிறார். சங்கீதம் 22:6 நான் ஒரு புழு, மனுஷன் அல்லன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறார். நான் மனுஷனாலே நிந்திக்கப்பட்டோம், ஜனங்களாலே அவமதிக்கப்பட்டோம் இருக்கிறேனேப்பான்னு. இன்னைக்கு கூட நம் எல்லைகளில் நாம் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்கிறார். நான் பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், நான் இரவிலும் கூப்பிடுகிறேன், எனக்கு சமாதானம் இல்லைன்னு. சங்கீதம் 22:2. இந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முழுவதுமே இது கண்ணீரோடு தேவனுக்கு தாவீது அர்ப்பணிக்கிற விண்ணப்ப ஜபமாக இருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 69:17 உமது முகத்தை உமது அடியானுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன். வியாகுலம் என்பது எப்போ வரும்னா, மரணம் போராட்டம் போல் நம்ம சூழ்ந்து கொள்ளும்போது தான் அந்த வியாகுலம் வரும். அப்போ அந்த மாதிரியான நெருக்கத்தில் தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். எனக்கு தீவிரமாய் வந்து செவி கொடுத்தருளோன்னு சொல்லி தாவீது விண்ணப்பத்தை வைக்கிறார். சங்கீதம் 35:10 பார்க்குறோம், சிறுமைப்பட்டவனே அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவர் இல்லையா. அன்னைக்கு சவுல் ராஜா 2-3 முறை அவருடைய ஈட்டியினாலே குத்த, அந்த ஈட்டியை தூக்கி அவர் உருவ குத்த தூக்கி அடிக்கிறாரு. ஆனால் சுவர் புறமாக அந்த ஈட்டி போய் விழுது. ஆனால் தாவீது அந்த இலையில தப்பித்து போனார்னு பார்க்குறோம். அந்த மாதிரி அது எளிமையுமானவங்க இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலையிலையும் மற்றவர்களால் பகைப்பட்டும் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய எல்லாருடைய கைக்கும் தேவன் தப்புவிக்க இன்றைக்கி அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிற என் எலும்புகள் எல்லாம் கூட நீங்கள் என்னை தப்புவிக்கிறீன்னு சொல்லணும்னு தாவீது சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கும் தேவன் நமக்கு செய்கிற இந்த சோதனையிலேருந்து, இந்த பாடுகள்லேருந்து, உபத்திரவத்திலேருந்து நம்மை தேவன் விடுவிக்கும் போது நம் எலும்புகள் கூட சொல்லணும் தாவீதை போல, கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லமுள்ளவர், என்னை விசாலத்தில் வைப்பார்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஜபம் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் தருகிறார் என்பதற்கான ஜபந்தான் இந்த சங்கீதமே. அதனால் நீங்கள் காயப்பட்டு மற்றவரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்கள் மன்றாட்டை தேவன் கேட்பார். ஏன்னா சோதனை காலம் கடந்து செல்லும்போது நம்ம தாழ்மையை தேவன் பார்ப்பார். அவர் எப்போதும் நம்மை வெறுக்க மாட்டார். இந்த அதிகாரம் முழுவதும் தாவீதுடைய ஆழ்ந்த துக்கத்தையும் அவர் கைவிடப்பட்ட உணர்வையும் எடுத்து சொல்லுகிறதா இருக்குது இந்த நேரத்தில். அந்த நேரத்தில் எப்படி தாவீது துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவர் ஜப விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் அவரை விசாலத்தில் வைத்தாரோ, அதை போல் நீங்களும் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துங்க. நம்பிக்கையோடு அவரிடத்தில் இருக்கும்போது அவர் வல்லமை உங்களுக்குள்ள விளங்கும். உங்கள் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும். அதனால் அவர் உபத்திரவப்பட்டவர்கள் உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். அவர் முகத்தை மறைக்காமல் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். ஆமீன்.